உள்ளூர் ஊர்திகளுக்கு 50 விழுக்காடு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதை கண்டித்து மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு அப்பகுதியினர் போராட்டம் நடத்தினர். மதுரை திருமங்கலம் அருகே கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கப்பலூர் சுங்கச்சாவடி உள்ளது. விதிமுறைகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சுங்கச்சாவடியில் உள்ளூர் ஊர்திகள் 50 விழுக்காடு கட்டணம் செலுத்த வேண்டும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்தது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தபோது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து அங்கிருந்து வெளியேற்றினர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக மதுரை திருமங்கலம் சாலையில் போக்குவரத்து முடங்கியது.